Hi friends, இது முந்தா நேத்தோட vlog நம்பர் 87. இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண உடனே 88 vlogயுமே நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஏன்னா 2 நாள்ல நம்மளோட weight loss challenge முடிய போகுது. நான் 10 kgs லாஸ் பண்ணியிருக்கேன் இந்த weight loss challenge 90 daysல. உங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ kgs weight loss ஆயிருக்குன்னு சொல்லுங்க. சண்டேங்கிறனால சிக்கன் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம். குழந்தைங்களுக்கு சளியா இருக்குன்ட்டு காலையில சிக்கன் எடுத்துட்டு வந்தோடனே சூப் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கிரேவி செஞ்சுக்கலான்ட்டு விட்டாச்சு. எப்பவுமே சில்லி சிக்கன் தானே செய்கிறோம் அப்படின்னு முந்தா நேத்து சிக்கனை தேங்காய் எண்ணெயில் சாட் பண்ணது போல் எடுத்தேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரத்துக்கு நம்ம தயிர் போடலாம். தயிர் போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ போட்டுட்டு இது கொஞ்சமாக தயிர், மஞ்சள், சிக்கன் மசாலா தூள், இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டும் போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணது போலவே எடுக்கணும் மூடி வச்சு. இது போல் செய்யும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு வெந்து வரும். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். அடுத்ததாக எப்பவும் நான் செய்கிறது போல் நான் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் எப்பவுமே கொஞ்சமாக தாளிச்சிட்டு அதில் வெங்காயமும் போட்டுட்டு சிக்கனுமே இது கூடவே போட்டு நல்லா வேக வச்சு எடுப்பேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவுமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்ல ஒரு மணம் வரும். அந்த டைமில் கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டுடணும். சிக்கன் போட்ட உடனே மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு எல்லாமே நான் அப்படியே சேர்த்தாம வரமிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தி நல்லா வறுத்து அரைச்சி தான் வச்சுருக்கிறேன். அந்த மசாலாவுமே இந்த மசாலா கூட சேர்த்து எல்லாமே நான் போட்டுடுறேன். இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்சியில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை சிக்கனுக்குள்ளேயே போட்டு நல்லா வேகிறதுக்கு விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் சிக்கனை நல்லா வேக விடணும். இப்படி வேகும் போதே தயிரும் சேர்த்து போட்டுடுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே எப்போவுமே தக்காளி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா தக்காளி போடும்போது கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மை வந்துடும், அந்த காரத்தன்மை போயிடும். இருக்கிறதுனால காலையில் நான் சூப் மட்டும்தான் எடுத்துட்டு அப்புறம் ஜீரக தண்ணி தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். மத்தியானத்துக்குமே சிக்கன் செய்யறதுனால கம்பு சேமியாவில் நான் சாதம் போல தான் ரெடி பண்ணிட்டேன். நான் சேமியாலேயே தான் சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். என்னோட டைஜஷன் எப்படி இருக்கும்னா சிக்கன் சாப்பிட்டாவே ரொம்ப ஓவர் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது. ஆனாலும் எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குங்கிறனால தான் நான் சிக்கன் எடுத்துக்கிறேன். எப்போ சண்டே நான் எடுத்தாலுமே டயட் இருக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்து நான் காலையிலைக்கும் மத்தியானத்துக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன். சாயந்தரத்துக்கு மேலே எப்பவும் போல் கருஞ்சீரகம் டீ குடிச்சிட்டு நைட்டுக்கு கொள்ளு கஞ்சி மட்டும் நான் குடிச்சிக்குவேன். சப்போஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அப்படி இல்லை நல்லா ஃபில்லிங்காகவே இருக்குது அப்படின்னா நான் இதை கூட அவாய்ட் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் சண்டே பசிக்குது அப்படின்னா எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிதான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ டயட் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் செக் அவுட் பண்ணுறேன். நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறத கேட்குறேன். அதே மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்களும் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்குது ஆனாலும் ரொம்ப பசிக்குது அப்படின்னா அது பசி கிடையாது, தாகம். அப்போ நம்ம தண்ணி லைட்டாக சூடு பண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு அந்த பசிங்கிற தாகம் அடங்கிருது. ஜீரக தண்ணி மட்டும் நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். அதை சூடு பண்ணி குடித்தோம் அப்படின்னாவே எனக்கு கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். சிக்கன் கிரேவியுமே மத்தியானத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல தான் சிக்கன் கிரேவி பண்ணுவீங்களா, இல்லை நிறையா தக்காளிலாம் அரைச்சி போட்டு குழம்பு போல் ரெடி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடியறதுக்கு 2 நாள் தான் இருக்குது. நான் 10 கிலோ வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கேன். இன்னமும் எனக்கு கம்மி பண்ணணும். அதனால நான் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நீங்களுமே கம்பிலான சேமியா, ராகிலான சேமியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.